ஒன்றுமே இல்லை. ஒரு முஸ்லீமும் வந்து நீ தீபம் ஏற்றாதே என்று சொல்லவில்லை. ஒரு முஸ்லீமும் சொல்லவில்லை. ஆனால் இவராக ஊரடங்கு உத்தரவு போடுகிறார். யாரும் வெளியே வரக்கூடாது. தீபத்தன்னைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது. சட்டம் இது. இந்த ஓட்டால செருப்பால் அடிக்கணும். அப்பதான் இதெல்லாம் அறிவு வருமே தவிர யாரும் வரக்கூடாது. இவர் எதற்காக இதை செய்கிறார்? அவர்களுக்காக. பாத்தியா, ஊரடங்கு சட்டமே நமக்கு போட்டாருன்னு அதில் 10 பேர் நினைப்பாங்க. இந்த இது வாக்காளர் பட்டியலில் முஸ்லிம் ஓட்டுக்களை எல்லாம் நீக்கப் போகிறார்கள். பயமுறுத்தினார்களா? நீக்கினார்களா? இன்றைக்கு ஏன் பேசவில்லை? நீ நீக்கினார்களா? எந்த முஸ்லீமாவது என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது என்று புகார் சொல்லியிருக்கிறாரா? எதற்காக நீ இதை பேசினாய்? புலி வருகிறது, உன்னை அடிக்கப் போகிறது, நான் தான் உனக்கு பாதுகாப்பு சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆஹா, தீபம் ஏற்ற போனவர்களுடைய சமாதியை இடித்திருப்பார்கள். நான் ஊரடங்கு சட்டம் போட்டு தவிர்த்தேன். இடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 700 ஆண்டுகள் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி வாக்காளர் பேரில் உன் பேர் இல்லாமல் போகும் என்று சொன்னது எவ்வளவு பெரிய பித்தலாட்டமோ, எவ்வளவு பெரிய பொய்யோ, அது மாதிரி பொய் இந்த ஊரடங்கு சட்டம் போட்டதும்.